ஒரு ஏழை ஆனா தந்திரமான பையன் சுமன். அவனுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனால அவன் கிராமத்துல ஒரு தாபேல வேலை பார்த்து தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தான். சுமன் ஏழையா இருக்கிறதுனால ஆனா தைரியமானவன். அவன் தினமும் அவனோட உணவுல ஒரு பகுதிய தன்னோட ஃப்ரெண்டு மீனுக்கு கண்டிப்பா கொண்டு போய் கொடுப்பான். எப்படி இருக்கிற நண்பா? சுமன், தாபேல ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொடூரமான ரவுடி சண்டோட பார்வை அவன் மேல பட்டுது. அப்புறம் அவன் சுமனை என் கூட வந்து எனக்காக வேலை பாக்குறியான்னு கேட்டான். நான் உங்க கூட வந்து என்ன பண்றது? என்ன 40 நாள் ஓய்வு எடுக்கணும், அப்புறம் சந்தோஷமா சாப்பிடணும், அப்புறம் 41வது நாள் சும்மா எனக்காக கொஞ்ச நேரம் வேலை செய்யணும். நீ அப்படி எனக்கு வேலை பார்த்தினா உனக்கு சம்பளமா முழுசா 10 பொற்காசுகள் கொடுப்பேன். 1 வேலைக்கு முன்னாடி, மீதி 9 வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். சரி, எப்படி? 2 2 4. இந்த மாதிரி வேலைன்னு தெரிஞ்சதும் சுமனோட கண்ணுல பிரகாசம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவன் உடனே தாபாவோட வேலையை விட்டுட்டு சண்டு கிட்ட வேலை பாக்குறதுக்கு கிளம்பி போனான். ஓய்வெடுக்க வேண்டிய நாட்கள் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைச்சுக்க. நிம்மதியா சாப்பிடு, தூங்கு. தூங்கி எழுந்ததும் நல்லா ஊற சுத்து, நல்லா சாப்பிடு, திரும்பவும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு. ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு. கடைசியில சுமனோட 40 நாள் குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 41வது நாள் வந்தது. அதாவது அவன் இன்னையில இருந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்புறம் வாக்கு கொடுத்த மாதிரி சண்டு அவங்கிட்ட வேலைக்கான முன்பணமா ஒரு பொற்காசை கொடுத்து அவனை வேலைக்கு கூட்டிட்டு போனான். அவங்க நடந்து நடந்து அடர்ந்த காட்டோட உயர்ந்த மலைக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கிருந்து பார்த்தா கீழே ஒரு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த காட்டுல இருக்கிற பழம் ரொம்பவே விலை உயர்ந்தது. நான் இங்க இருந்து நிறைய பழங்களை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த பையில எத்தனை பழங்கள் வரும் அது எனக்கு தெரியாது. 2 2 4. இந்த பைக்குள்ள நீ உட்கார முடியுமா? அப்பதான் இந்த பையில எத்தனை பழங்களை சுமக்க முடியும் என்னாலையும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். தாராளமா. நீங்க என்ன பண்றீங்க? என்ன வெளியே விடுங்க. 2 2 4. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் இத்தனை நாள் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தல, இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. அட, என்ன அவுத்து வெளியே விடு. நீ என்ன பண்ற? காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? வந்து என்ன காப்பாத்துங்க. சபாஷ். காப்பாத்துங்க. மாமா, தயவு செஞ்சு நீங்க இருந்து கூட்டிட்டு போங்க. பயப்படாத. உனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கஜானாவுல இருந்து 2 2 4 அந்த பக்கம் இருக்க வைர தங்க எல்லாத்தையும் வீசி ஏறி கஜானாவை தூக்கி வீசு. அப்புறம் உனக்கு வழி சொல்றேன். இப்ப சொல்லுங்க மாமா. முட்டாள் பயலே, உனக்கு அக்கம் பக்கத்துல அங்க எலும்பு கூடு எதுவும் கண்ணுக்கு தெரியலையா? உனக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைய பேர் அந்த கழுகுக்கு இரையா மாறிட்டாங்க. அப்புறம் இப்போ இது உன்னுடைய தருணம். அட, ஏன் இப்படி பண்றீங்க மாமா?
அப்படி இந்த நதியில குதிச்சாலாவது உயிர் தப்பி போங்கிற நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா இங்க இருக்கிற கழுகு காகம் எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுடும். ஆ! 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 பசங்களா, இது அந்த நதி தான். இது அவங்க கிராமத்துல போய் சேரும். அப்புறம் இந்த கதையோட ஆரம்பத்துல மீன் வந்தது ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு சுமன் எப்பவுமே உணவு கொடுப்பானே. நதி அதுவா இருக்கும்போது அப்ப இந்த மீனோட வீடும் இதுவா தானே இருக்க முடியும். கடைசியில அது சரியான சமயத்துல தன்னோட நண்பனை காப்பாத்துறதுக்காக அங்க வந்து சேர்ந்துடுச்சு. ரொம்ப நன்றி நண்பா. இன்னைக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில எதுவுமே இல்லையே. இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த மோசடிக்கார சண்டு மறுபடியும் கிராமத்துக்கு வந்து அடுத்த பலிக்கு ஆளை தேடிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனோட பார்வை சுமன் மேல பட்டுச்சு. அவனை பார்த்ததும் அவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். 2 2 4 நீ அந்த மலையில இருந்து எப்படி இங்க திரும்பி வந்த? சுமன் அப்போ ரொம்ப புத்திசாலி. அவன் சண்டுவை மாட்டி விடுறதுக்காக ஒரு திட்டம் போட்டான். அது ரொம்ப சுலபம். நீங்க என்ன அங்க விட்டுட்டு போனீங்க இல்லையா? அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஒரு குகை கிடைச்சது. அது நேரா மலைக்கு கீழே கொண்டு வந்து விட்டுடுச்சு. அதனால நான் அது மூலமா கீழே வரைக்கும் வந்துட்டேன். அப்படியா? அப்படின்னா அந்த குகை மூலமா எல்லாத்தையும் 2 ஆக்கிடலாம். 2 2 4. சுமன் கண்ணா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு மாமா மாதிரி. நீ அந்த குகையோட ரகசியத்தை பத்தி யாருக்கும் சொல்லல தானே? இது வரைக்கும் சொல்லல. சபாஷ். நீ எனக்கு அந்த குகையோட வழிய சொல்றியா? அதுக்கு பதிலா நான் உனக்கு அவ்வளவு பண காசு தரேன். அப்புறம் நீ நிம்மதியா சாப்பிடலாம், நிம்மதியா விளையாடலாம். எல்லாமே உனக்கு 2 2 நாள் ஆயிடும். நிஜமா? அப்படின்னா நீங்க இந்த வாட்டி என்ன ஏமாத்த மாட்டீங்களே? இல்ல, நான் உன்னை ஏமாத்தவே மாட்டேன். இது மாதிரி அவங்க பேசி உறுதிப்படுத்திட்டாங்க. அப்புறம் அவங்க மறுபடியும் அதே மலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த தடவை சண்டுவே அந்த பையை எடுத்துக்கிட்டு மலைக்கிட்ட போயிட்டாங்க. அடேங்கப்பா, தங்கம் தங்கம், வைரம், வைடூரியம், புதையல் புதையல். குகைக்கான வழி அது எங்க இருக்கு? எங்க அந்த குகைக்கான வழி? இங்க என் கண்ணுக்கு எந்த குகைக்கான வழியும் தெரியல. அந்த குகை எங்க இருக்கு? குகையா? என்ன குகை? எதை சொல்றீங்க? அட என்னப்பா இது 2 2 4 ஆக்குற? உனக்கு என்ன ஞாபகம் மருதியா? அச்சச்சோ மாமா, நீங்க என்ன இவ்ளோ அப்பாவியா இருக்கீங்க? நீங்க எப்படி என்னையும் என்ன மாதிரி இருக்க நிறைய பேரை அங்க அனுப்பி கழுகுக்கு உணவா மாத்துனீங்களோ, நானும் அதே முயற்சி பண்ண, நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. அங்க எந்த குகையும் கிடையாது. என்ன? அப்ப நீ என்ன முட்டாளாக்கிட்டியா? ஐயோ, நான் 2 2 4 சொல்லி எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? இந்த நதியில விழுந்த அவனை காப்பாத்துறதுக்காக சுமனுக்கு அவனோட ஃப்ரெண்டு மீன் ராணி இருந்தது. ஆனா ஏமாத்துக்காரன் சண்டு இன்னை வரைக்கும் மத்தவங்களை ஏமாத்துற காரியத்தை தானே பண்ணிக்கிட்டு இருந்தான். இதனால அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரல. அந்த காலத்துல விஜயநகரத்துக்கு பாஸ்கர்னு ஒரு வியாபாரி வியாபாரத்துக்காக அந்த ஊருக்கு வந்து போவாரு. ஆனா இந்த தடவை அவரோட வண்டியில பழங்கள், தானியங்கள் மற்றும் பலவித பொருட்களோட வேற ஒன்னும் இருந்தது. அது என்னன்னா கொழு கொழுன்னு அவனோட அழகான பையன் பானுவர்மா. பானு, இங்க இருந்து பாரு கண்ணா, உனக்கு விஜயநகரம் பார்க்கணும்னு சொன்னல. எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்த ஊர் பார்க்கவே அழகா இருக்குப்பா.
என்ன அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்கர் தம்பி. கண்ணா, இந்த பரிசை சிரோன் மாமா கிட்ட கொடுத்துருப்போ. சரி. மாமா மாமா, என்னது இது? நான் சொல்லவே மறந்துட்டேன். பாஸ்கரோட நண்பன் சிரோஞ்சி பஞ்சு, கம்பளி மற்றும் பல பொருட்களோட வியாபாரி. சிரோன் மாமா, அட என் செல்லமே, இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்திருக்கியா? பானு கண்ணா, இந்த ஒரு பணத்தை வச்சுக்க சந்தைய சுத்தி பார்த்துட்டு வா. அதுக்குள்ள நாங்க எங்க வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறோம். சரிங்கப்பா. கட்டி போட்டிருந்த கண்ணுக்குட்டிய மைதானத்துல அவுத்து விட்டா எப்படி சந்தோஷப்படுமோ, அதே மாதிரி நம்ம பானுவர்மாக்கு விஜயநகரத்தோட கடத்தெருவை சுத்தி பார்க்கறதுல கிடைச்சது. வண்ண வண்ண கடைகள், பலவித விளையாட்டுகள் மற்றும் நிகழ்ச்சிகளை பார்க்க முடிஞ்சது. வாசனை, ஜிலேபி. வாங்க வாங்க, இனிப்பான ஆப்பிள். தோட்டத்துல விளைஞ்ச ஆப்பிள். ஒரு பணத்துக்கு 4 ஆப்பிள். ஒரு பணத்துக்கு 4? எங்க ஊர்ல ஒரு பணத்துக்கு 6 கிடைக்கும். அப்ப எங்க கிடைக்குமோ அங்கே வாங்கிக்க. இங்க வாங்க. ஒரு பணத்துக்கு ஒரு பழம். இதை விட விலை கம்மியா பலாப்பழம் வேற எங்கேயும் கிடைக்காது. ஒரு பணத்துக்கு இவ்ளோ பெரிய பழமா? இது பலாப்பழம் கண்ணா. பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இதுக்கு முன்னாடி எந்த பழமும் போட்டி போடவே முடியாது. இந்தா, இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இந்தாங்க ஒரு பணம். ஆனா இதுல முள்ளு இருக்கே. இது தோலு. இத வெட்டி உள்ள இருக்கிறத சாப்பிட்டு பாரு. அப்படியா? நான் யாரு? ஒரு வியாபாரியுடைய பிள்ளையாச்சே. ஒரு பணத்துக்கு எவ்வளவு பெரிய பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா இத பார்த்தா சந்தோஷப்படுவாரு. அட குத்துதே. பொடி பொடி, விழக்கூடாது விழக்கூடாது. அச்சச்சோ, போச்சு. வாவ், என்ன ஒரு சுவை. இதுக்கு முன்னாடி எதுவும் போட்டி போட முடியாது. இது நல்ல இனிப்பா இருக்கு. ஆனா கையெல்லாம் ஒட்டிக்குதே. அட, என்னப்பா இது, ரொம்ப ஒட்டுது. அச்சச்சோ, என் சட்டை மேலாம் ஆயிடுச்சு. என்னன்னா இப்படி ஆயிட்டேன். அப்பா இந்நேரம் வந்துகிட்டு இருப்பாரு. இப்ப நான் என்ன பண்றது? சூடான வெந்நீர். பானுவர்மா, அச்சச்சோ, அப்பா மட்டும் இந்த நிலைமையில பார்த்தா ரொம்ப கோவப்படுவாரே. பானுவர்மா, விஜயநகரம் உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. நாம அரண்மனைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவனும் இங்க திரும்பி வந்துருவான். அப்ப சரி, கை கால்லாம் கழுவிட்டு போலாம் வா. ராஜா நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. வாங்க போலாம். நாள் முழுக்க இருந்து களைச்சி போன பானுவர்மா அசந்து தூங்கிட்டான். சுங்கி, இந்த இடத்துல யாரும் இல்ல போல இருக்கு. 1 2 3 4 எத்தனை ஆடுகளை தூக்க முடியுமோ அத்தனையும் தூக்கிப்போம். என்ன சொல்ற?
மொங்கி இங்க பாத்தியா? இந்த செம்பரியாடு கொலுகொலுன்னு இருக்குல்ல. இந்த ஒண்ணு 4க்கு சமமா இருக்கே. சத்தம் போட்டா எல்லாரும் வந்துருவாங்க. அப்பாவும் இங்க வந்துருவாரு. இல்ல இல்ல, பேசாம இருக்கிறது தான் நல்லது. சுங்கி இங்க பாரு, இருட்டுல நாம ஆடுன்னு நினைச்சு யானைய ஒண்ணும் தூக்கிட்டு வரலையே. இதனால நம்மளோட இடுப்பே உடைஞ்சிரும் போல இருக்கு. எழுந்துரு எழுந்துரு. மொங்கே, பாவம் இந்த செம்பரியாடு களைப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தியாப்பா, இந்த செம்பரியாடு அழகா தூங்குதுல்ல. ஆடு தும்முது. நாடு இல்ல, நான் தான் பானு வர்மா. மொங்கே, இது பேசுற செம்பரியாடுப்பா. இது ஆடு இல்ல, ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் பூதம். இப்போ என்ன பண்றது? நில்லுங்க, 2 பேரும் எங்க ஓடுறீங்க? அடனே யாருன்னு பாத்துட்டு போங்க. அட, இது பானு வர்மாவோட குரலாச்சே. பானு வர்மா, உன்னை ஏன் இப்படி ஆக்கி வச்சிருக்க? அப்பா நீங்களா? நான் ஒண்ணும் பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பலாப்பழம் தான். உன்னோட கையில எண்ணெய தடவிருந்தா பலாப்பழம் இப்படி ஒட்டாது. சரி சரி, பரவாயில்ல விடு. பாடம் கத்துக்கிட்டல. இதுல என்ன இருக்குப்பா? கண்ணா, நமக்கு ராஜா வித்யாதர் இத பரிசா கொடுத்திருக்காரு. ஆமா, இதுல என்ன இருக்கு? மறுபடியும் பலாப்பழமா? மறுபடியும் இதே பிரச்சனையா? ஆள விடுங்க, நான் வரேன். விஜயநகர்ல உடான்ற பேர்ல ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். அதே போலதான் உடானுக்கான அடையாளம் அவனோட கஞ்சத்தனம். அவன் எப்பேற்பட்ட கஞ்சன்னா தன்னோட செருப்பை கூட கையில தான் தூக்கிட்டு போவான். சூப்பரா இருக்கு. சில்லறைய சேர்த்து என்ன ஒரு பாம்பே கல்யாணம், என்ன ஒரு சுவையான உணவு. அப்புறம் அந்த தேங்காய் பர்ஃபி. ஐயோ, நான் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபியை சாப்பிட்டதே இல்ல. சில்லறைய சேர்த்து. நீங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபியை சாப்பிட்டது இல்ல. ஆனா உங்களை மாதிரி ஒரு கஞ்சால கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் பர்ஃபியை சாப்பிடுறது இல்ல. அடுத்த விருந்து வரட்டும்ங்கிறேன். 2 உனக்காகவும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். ஆனா அடுத்த விருந்து எப்பதானே எனக்கு தெரியலையே. அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அடுத்த விருந்து என்ன? இப்பவே தேங்காய் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பர்ஃபி பண்ணி தரேன். அப்படி நான் உங்களை போய் தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னா அது செவிடங்காதுல சங்கு ஊதுன கதை தான். ஏன்னா இந்த சில்லறைய சேர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு செருப்பிய கையில தூக்கிட்டு போற ஆள் தானே நீங்க. உங்க கஞ்சத்தனத்தால அரிசி பருப்பு கூட சரியா வாங்கிட்டு வந்து தரதில்ல. ஆனா இவங்களுக்கு தேங்காய் பர்ஃபி சாப்பிடணுமா? அட, மாவு பருப்பு கதெல்லாம் வேற. நீ இப்ப பர்ஃபி செய்யறேன்னு சொல்லு, நான் இப்பயே தேங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். சில்லறைய சேர்த்து. போய் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன். தேங்காய் வாங்கிக்கோங்க, தேங்காய். தேங்காய் வாங்கிக்கோங்க, தேங்காய். அண்ணே, எவ்வளவு விலை? அதுவா, ஒரு தேங்காய் 5 பைசா. 5 பைசாவா? ஐயோ, 5 பைசான்னு சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கு. ஆனா தலை சுத்துவே. அட, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சில்லறைய சேர்த்து. சில்லறைய சேர்த்து இதோட கம்மியான விலைக்கு வேணும்னா 10 மைல் தூரத்துக்கு போங்க. அங்க இந்த தேங்காவை 3 பைசாவுக்கு வாங்கலாம். என்ன? 5 பைசா தேங்காய் வெறும் 3 பைசாவா? அட, நான் எதுக்காக என் வேர்வை துளியை வேஸ்ட் பண்ணணும்? என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு உதவும். அந்த உடான்
இன்னொரு தேங்காய் விக்கிறவங்க கிட்ட போனாரு. அங்க அவருக்கு ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு. 3 பைசா தேங்காய் 2 பைசாக்கு வேணும்னா இன்னும் 10 மைல் தூரத்துக்கு போகணும். அட காசு கொஞ்சம் குறையுதுன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போக சொன்னாலும் நான் போவேன். ஏதாவது சவாரி கிடைச்சா நல்லா இருக்கும். அட கிடைச்சிருச்சு. உதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டல. இன்னும் கொஞ்சம் வேகமா உதைச்சிருக்கலாம்ல. நான் நேரா போய் அந்த தேங்காய் வியாபாரி கிட்ட விழுந்திருப்பேன்ல. அண்ணன் கொஞ்சம் கேளுங்களேண்ணே. நான் விஜயநகர்லேருந்து இவ்வளோ தூரம் நடந்தே வந்தேண்ணே. அதுக்காக நான் உனக்கு தேங்காய் உடைக்கணுங்கிறியா? அப்படி உடைக்க முடிஞ்சா உடைச்சிருங்க. தேங்காய் தண்ணியும் ஓடும் உனக்கு சொந்தம். அந்த தேங்காயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, சில்லறைய சேர்த்து. சரி, ஒரு தேங்காய் 1 பைசாவுக்கு கிடைக்குமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். தாராளமா கிடைக்குமே. இந்தாங்க இளநீர். என்ன இது? நான் தேங்காய் கேட்டேன், ஆனா இது வெறும் தேங்காய் மட்டை தானே. இதை வச்சு என்ன பண்றது? நீ கேக்குற காசுக்கு தேங்காய் மட்டை கூட கிடைக்காது. போயா 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 முதல்ல இங்கிருந்து. இங்க உங்களுக்கு தேங்காய் இலவசமா கிடைக்கும். உங்க கால வேகமா 10 மைல் தூரம் ஓடினா போதும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அத்தனையும் நீங்க அங்க பறிச்சுக்கோங்க. அடேங்கப்பா. ஏய், அடேங்கப்பா, ஒரே தேங்காவா இருக்கு. எனக்கு பிடிச்ச தேங்காய். வந்துரு வந்துரு. அட இல்ல 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 இல்ல, என்ன நடக்குது இங்க? என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன இறக்கி விடுங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? சில்லறைய சேர்த்து. இது எப்படி நடந்துச்சு? அட எதுக்கு எப்படின்னு எல்லாத்தையும் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கி விடு போதும். மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் எப்படி உதவி பண்ண முடியும்? ஒரு யானை உன் கூட இருக்கு, கொஞ்சமாவது மூளைய யூஸ் பண்ண கூடாதா? சில்லறைய சேர்த்து. யானை மேல ஏறி நின்னு என்னோட காலை மட்டும் கொஞ்சம் புடி. நான் கீழே இறங்கிக்கிறேன். உனக்கு புரியுதா? ஓஹோ, இதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. அதோட நான் கொஞ்சம் அவசரமா போறேன். ஆனா ஒண்ணு, அப்படின்னா நீ எனக்கு ஒவ்வொரு பைசான்னு 100 காசு கொடுத்துரு. அப்பதான் நான். என்ன 100 காசா? நான் சில்லறையை மிச்சப்படுத்தி சேர்த்து வைக்கணும்னு இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனா நான் உனக்கு ஒவ்வொரு பைசாவா சேர்த்து 100 காசு கொடுக்கணுமா? அட இல்ல இல்ல இல்ல, இதுல எந்த கட்டாயமும் இல்ல. நீங்க பொறுமையா தொங்கிக்கிட்டே யோசிச்சு பாருங்க. நான் கிளம்புறேன். ஏ நில்லுப்பா நில்லுப்பா, நான் கொடுக்குறேன்ப்பா, போயிடாதப்பா. நான் கண்டிப்பா கொடுக்குறேன்ப்பா. என்னை கீழே இறக்கி விடுப்பா, அது போதும். வா என்னோட அப்பு. சபாஸ் சபாஸ், அப்படித்தான். அட காலை கீழே காட்டுப்பா. அட அப்பு, எங்க போற அப்பு? அட உன்னை காப்பாத்த வந்தா இப்ப என்ன காப்பாத்தவே ஒருத்த வரணும் போலியே. நான் இப்ப யார கூப்பிடுவேன்? இங்க என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. கிடைச்சிட்டாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இங்க பாருங்க, இங்க நீ மட்டும்தான் இருக்க. எங்களை கீழே இறக்கி விட உன்னால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். தாராளமா. ஆனா இதுக்கு ஒவ்வொரு பைசான்னு கணக்கு பார்த்தா 1000 காசு செலவாகும். என்ன 1000 காசா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சில்லறைய சேர்த்து 1000 காசுக்கு பதிலா என்னால 1000 தேங்காய் வாங்க முடியும். எனக்கு இந்த அறிவும் இருக்கு. 1000 காசு தரலனா உங்க 2 பேரோட எலும்பும் 1000 துண்டா உடையும். சரி, இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன்.
சரி 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 நான் கொடுக்குறேன். அட இதுக்கு இப்பதான் தன்னுடைய சாதனையை காட்டணுமா? ஐயோ என்னோட கை வழுக்குதே. ஐயோ என்னோட கை வலிக்கிருச்சு. என்னோட காசு அட எங்க இருக்க? அது சரி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆமா, இந்த தேங்காய் எவ்வளவு விலை? 1000 காசு. If you like this video, subscribe to our channel Murthy Media.